புரியுதா உங்களுக்கு? அப்போது அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் அளவே வரல, அளவுகோலும் இல்லை, எதுவும் இல்லை. இவங்களா அள்ளி தெரிச்சு. நான் இந்த எஸ்ஐஆரே இருக்குல்ல, எஸ்ஐஆருக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ வேலை செய்யுது கட்சி. அவங்களும் குழு போட்டிருக்காங்க. அவங்களும் குழு போட்டிருக்காங்க. என்ன குழு போட்டிருக்காங்க? நம்ம பொதுமக்களுக்கு சந்தேகம் தான் நிறைவேற்றுறது. என்ன குழு? இந்த குழு எங்க இருக்கு? அறிவிச்சிருக்காங்க. அதாங்க அந்த குழு எங்க இருந்து வேலை செய்யுது? பணியூர்ல தான் வேலை செய்யும். அது எல்லாமே பணியூர்ல தான் வேலை செய்யுமா? வெளியவே வராதா? கட்சியாளர் சட்டம் இருக்கு. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 55,000 பேர் வந்து களத்தில் வேலை செய்கிறாங்க. பிஎல்ஓ பிஎல்டிசி ஆள் போட்டு இவ்வளோ பேரும் போய் இப்போ எனக்கு வந்து ஃபார்ம் வரல, தெரியும் ஒரு அறிக்கை வந்துச்சு 70% போய் ஆளு கொடுத்துட்டோம்ட்டு. எனக்கு கொடுக்கல, சரியா? எனக்கு கொடுக்கலைங்க போது இப்போ என்ன எல்லாம் உருவுற லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக திமுக ஓட்டு போட போகிறான், இவனை உருவிடுவோம்னு. நான் இதை தெரியப்படுத்துகிறேன். உடனே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் பகுதியுடைய வட்ட செயலாளர் வந்து அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. என்ன உங்களுக்கு வரலையா அப்படின்னு. இருங்க இது எழுதுவோம். அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு வேலை செய்கிறாங்கல்ல, வேலை செய்கிற ஆளை நான் கண் கூட பார்க்குறேன் நேரடியாக அவ்வளோ பேர். இப்போ அதிமுக ஒரு வேலை செய்யும் முழிச்சுக்கிட்டு, ஆகா போச்சுடா நம்ம ஓட்டு போயிட போது போல நினச்சி அவர் வேலை செய்யும். காரணம் இது ஒரு அமைப்பு இருக்குது. சரியோ தப்போ அடிப்படையில் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி எதிர்ப்பு தொண்டர்கள் இருக்காங்க. அவருக்கு வேற கொள்கையில் அறிவிப்பு. ஆமா, இதே திமுக கொள்கை அதிமுக மற்ற எல்லா விஷயத்துலையும். ஆனால் ஒன்று கலைஞர் எதிர்ப்புங்கிற மட்டும் தான். அவங்க ஒரு வேலை செய்வாங்க. நீங்கள் எப்போ வேலை செய்வீங்க? நீ என்ன போய் கேஸ் போடுறதுக்கு வர மாட்டேங்க, நீ அனைத்து கட்சி கொடுத்து வர மாட்டேங்க, உங்களுக்கு வேலை செய்யவும் தெரியாது. இப்போ உங்கள் ஓட்டுக்கு சேர்த்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க 4 பேர் ஓட்டு போடுவாங்கல்ல, போடவே மாட்டேன் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக போடுவாங்க 4 பேர். அந்த 4 பேர் ஓட்டுக்கு மேலே ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்ல. உங்களுக்கு தெரியுமா கடைசியாக நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்ம் எது? உங்கள் கட்சியில் இருக்க ஆளு கடைசியாக ஃபில் பண்ண ஃபார்ம் எது? அவன் ஆன்லைனில் பதிவு பண்ணாங்க. நல்லா இருக்கு. அதில் ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள். நான் ஒன்று கேட்குறேன், அந்த தமிழக வெற்றி கழகத்தில் கடைசியாக பேனா பிடிச்சவன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல பேசும்போதெல்லாம் பேனா பிடிச்சதானே பேசுறாங்க. பேனா பிடிச்சிருக்கு. எப்போ பேனா கையில் சும்மா வச்சது என்ன செய்யறது? எப்போ பேப்பரும் பேனாவை சந்திக்கும்? எப்போ எழுதுறீங்க? அவனே மச்சனே அக்யூஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கோம். ஆமாம், அவன் மச்சனே எங்கள் குடும்பத்தை மொத்த சொத்தம் எடுக்கிறதுக்காக வந்தால் நாங்கள் சுதாரிச்சுட்டோங்கிறான். அதே மாதிரி தான் திரும்ப ஆகும்.